ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். மார்கழி அப்படின்னாலே நம்ம செல்லக்குட்டி ஆண்டாளுடைய நினப்பு தான். தமிழ் தெரிஞ்சவா எல்லாருக்கும், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் மார்கழி அப்படின்னா அது ஆண்டாள் மாதம். அதனாலேயே ஒரு குதூகலம். இப்ப எத்தனையோ மாதங்கள் உண்டு. ஆழ்வார்கள் எல்லாம் ஒவ்வொரு மாதத்துல அவதாரம் பண்ணியிருக்கா. அது இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல விதவிதமான அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. ஆனா ஆண்டாள் திருப்பாவை விரதம் இருந்து மார்கழி மாசத்தினுடைய ஏற்றத்தை உலகத்துல நிரூபணம் பண்ணிட்டார். அதனால மார்கழி அப்படின்னா எல்லாரும் திருப்பாவை சொல்லணும் அப்படின்றது தலைமுறை தலைமுறையாக வழக்கம். எத்தனை வருஷத்து வழக்கம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5000 வருஷங்களுடைய வழக்கம். ஆமா, 5000 வருஷமா கலி ஆரம்பிச்ச கொஞ்ச வருஷங்கள்லயே ஆண்டாளுடைய அவதாரம். கலி பிறந்து எத்தனை வருஷம் ஏற்கனவே நான் முன்னாடிலாம் சொல்லியிருக்கேன். யோசனை பண்ணி பாருங்க, இல்லாட்டி அப்புறமா சொல்றேன். 5000 வருஷமா கிட்டத்தட்ட 50 நூற்றாண்டுகளாக ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பேசிண்டே இருக்கும், கொண்டாடிண்டே இருக்கும். அப்படின்னா இவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதனால இந்த மார்கழி பெரிய விஷயம். ஆண்டாள் மாதம் 50 நூற்றாண்டுகளாக ஒரு பெண்ணுடைய வாக்கியங்களுக்கு இவ்வளோ பெரிய மரியாதை நம்முடைய சனாதன தர்மத்துல. அந்த திருப்பாவை அனுபவிக்கிறதே ஒரு சுகம். அடியன் குருஜி அம்மா கிட்ட இருந்து முதல்ல கேட்டதும் திருப்பாவை விஷயம்தான். முதல்ல புது இடத்துல பிரவச்சனம் பண்ணதும் திருப்பாவை தான். அதனால ஆண்டாள் அப்படின்னாலே ஒரு தனி ஈடுபாடு. திருப்பாவை அப்படின்னா ஒரு விசேஷமான உரிமை அப்படி சொல்லலாம். கொஞ்ச வருஷங்களாக, எனக்கு தெரியல எத்தனை வருஷமான்னு, கொஞ்ச வருஷங்களாக கோபால சுந்தரியின் திருப்பாவையத்தான் வருஷா வருஷம் அனுபவிச்சிருக்கோம். யார் இந்த கோபால சுந்தரி? ஆழ்வார்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஆண் பிள்ளையா இருந்தாலும் தன்னை பெண்ணாக பாவித்துக் கொள்வார்கள். பராங்குச நாயகி, பரகால நாயகி, இப்படியெல்லாம் நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார்களே தங்களை பெண்களாக பாவிச்சென்று பகவான நாயகனா அனுபவிக்கிறதுக்காக நாயகி பாவத்தை ஏறிட்டு கொண்டார்கள் அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருக்கு. பகவான பலவிதமா அனுபவிக்கலாம். பக்தர்களையும் பலவிதமா நாம அனுபவிக்கலாம். பெரிய நம்பிகளுடைய மகள் அத்துழாய், அவள் சுவாமி ராமானுஜரை தன்னுடைய சகோதரனாகவே பாவிச்சார். தனிக்கு ராமானுஜர் சன்னியாசி. ஆனா பெரிய நம்பிகள் அத்துழாய் கிட்ட சொன்னா, ராமானுஜர் தான் உனக்கு அண்ணா, உனக்கு என்ன அவர்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டார். அதே எம்பார் கோவிந்தர் ராமானுஜருடைய சித்தி பிள்ளை. ஆனா தன்னை ராமானுஜருடைய சிஷ்யனாக மட்டும்தான் பாவிச்சார். ஸோ இந்த பாவம் அப்படின்றது ரொம்ப விசேஷம் நம்முடைய சனாதன தர்மத்துல. ஆண் பிள்ளையா இருந்தாலும் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு எல்லாம் கோபி பாவத்துல திளைச்சார் அப்படின்றது. எத்தனையோ மகாத்மாக்கள் தங்களை கோபிகைகளா பாவிச்சாண்டார்கள் அப்படின்னு சரித்திரங்கள்ல இருக்கு. சில சந்தர்ப்பத்துல பார்த்தோம் அப்படின்னா
ரொம்ப அழகாக மகாத்மாக்களையும் மகதிகளையும் சகோதரனாக சகோதரியாக பிள்ளையாக பாவிக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு வழக்கம் உண்டு. எனக்கு ஆண்டாள் அப்படிங்கும் பொழுது ரொம்ப பிடிக்கும். ஆனா ஆண் பிள்ளை அப்படின்ற ஒரு இயல்பான ஒரு புத்தி இருக்கு இல்லையா, சரீரத்தை அடிப்படையாக கொண்டு நான் ஆண் நான் பெண் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதனால ஒரு எல்லைக்கு மேல ஆண்டாள் பக்கத்துல போகிறதுக்கு அது கொஞ்சம் தடையா இருந்தது. அப்ப நான் பகவானிடத்துல பிரார்த்திச்சேன், எனக்கு இன்னும் ஆண்டாள் இடத்துல நெருங்கணும், நான் எந்த மாதிரி நெருங்கினா எனக்கு சுதந்திரமா அவளோட பேசவும் சீண்டவும் ஆண்டாளை தொடவும் ஆண்டாள் என்னை தொடவும் எனக்கு ஒரு 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 உறவு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு விட்டுட்டேன். எந்த வருஷம் எனக்கு ஞாபகம் இல்லை. முதல் கோபால சுந்தரி எப்பயோ அப்பதான். அப்ப உள்ளிருந்து பகவான் காட்டி கொடுத்தது, ஆண்டாள் உன் தோழி, நீ ஆண்டாளுடைய தோழி. அது தோழினா இன்னும் கொஞ்சம் உரிமை ஜாஸ்தி இல்லை, சீண்டலாம், என்ன வேணாலும் பேசலாம், எதை பத்தி வேணாலும் பேசலாம். எனக்கு முக்கியமா அங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் திருமுக்குளம் போன பொழுது இங்கதானே ஆண்டாள் குளிச்சா, தீர்த்தம் ஆடினா, மார்கழி நீராட்டம். அப்ப அவ கையை பிடிச்சுட்டு நான் குளிக்கணும் எனக்கு அப்படின்னு ஒரு ஆசை. அவ கையை பிடிச்சுட்டு குளிக்கணும்னா ஒண்ணு ரங்கநாதன் பகவானா இருக்கணும், இல்லைன்னா அதுவும் இப்ப திருப்பாவை விரதம்ன்றதுனால ஆண்டாளுடைய தோழிகளுக்கு மட்டும்தான் அங்க அனுமதி. அப்ப ஆண்டாளுடைய தோழி அப்படின்ற அந்த பாவம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. அப்படி கண்ணன் அடியேனுக்கு காட்டி கொடுத்த அழகான ஒரு பாவம் தான் அந்த தோழி பாவம். தோழி பாவம். சரி, என்ன பெயர்? அப்ப குருஜி அம்மாவை பார்க்கும்போதெல்லாம் ஒண்ணு தோணும், எப்பயுமே சிரிச்சிருந்து பிரசன்னமா அலங்காரம் பண்ணிட்டு ரொம்ப சுந்தரமா தான் இருப்பா. நினைச்சுப்பேன், சுந்தரியா இருக்கா பஸ் இந்த அம்மா அப்படின்னு நினைச்சுப்பேன். ஸோ கோபால சுந்தரி ஒண்ணு. இன்னொன்னு கோபாலனுடைய சுந்தரியா இருக்கணும். இந்த உடல், இந்திரியங்கள், அழகு, இளமை, நேரம், இது எல்லாமே கோபாலனுடையதா இருக்கணும் அப்படின்னு ஆசை. அதனாலதான் கோபால சுந்தரி அந்த பெயரும் கண்ணன் கொடுத்த பெயர் தான். இப்படிதான் கோபால சுந்தரி ஆண்டாளுடைய தோழியாக ஆனாள். முக்கியமா அது மார்கழி மாசத்துல மட்டும்தான் அந்த கோபால சுந்தரி வெளியில வருவா. மற்ற சந்தர்ப்பங்கள் அப்பப்ப எட்டி பார்ப்பா. ஆனா ஒரு கோபி பாவம் இருக்கும். ஆனா கோபால சுந்தரி அப்படின்ற பெயரோட பெண்மையோட பெண்ணாக அவள் வெளியில வந்து வாழறது இந்த மார்கழி 30 நாள் மட்டும்தான். அது திருப்பாவை சொல்லும் பொழுது மட்டும்தான். அதுவும் கோபால சுந்தரி திருப்பாவை சொல்லும் பொழுது மட்டும்தான் அவள் கோபால சுந்தரியா பூரணமா வெளியில வர. இந்த வார்த்தையும் கண்ணன் சொன்னதுனாலதான் கோபால சுந்தரி யார் அப்படின்ற இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். நாளை முதல் கோபால சுந்தரியோட செல்லக்குட்டி ஆண்டாளோட திருப்பாவையை அனுபவிப்போம். சரியா? உங்களை மாதிரியே கோபால சுந்தரிக்காக நானும் காத்துருக்கேன். அவளும் திருமங்கையும் ரெண்டு உயிர் தோழிகள் அல்லவா? நிஜமாவே அதுல கிடைச்ச எக்ஸ்ட்ரா ஒரு தோழி இந்த திருமங்கை. ஆண்டாளுக்கு அப்புறமா ரொம்ப நெருங்கின ஒரு தோழி யார் அப்படின்னா அந்த திருமங்கை. கூட ஒரு சப்போர்ட் வேண்டியிருக்கு ஆண்டாள் பக்கத்துல நெருங்கிறதுக்கு. அதுக்கு இந்த திருமங்கை அப்படின்ற தோழி, திருமங்கை மன்னனே திருமங்கை தோழியாக இந்த கோபால சுந்தரியோட வரா.
ஸோ நீங்க எல்லாருமே அந்த தோழிகள் லிஸ்ட்ல உண்டு. நிறைய தோழிகளோட ஆண்டாள் நீராடுறா, பலவிதமா பேசுறான்னு எல்லா வருஷமும் அனுபவிக்கிறோம் இல்லையா? அந்த தோழிகள் கூட்டத்துல நீங்களும் உண்டு. நீங்க ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, உங்களையும் தோழிகளாக பாவிச்சுண்டுதான் ஆண்டாளோட ஒவ்வொரு வருஷமும் திருமுக்குளம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல திருத்தெருவா அலைஞ்சுண்டு திருப்பாவைய அனுபவிச்சுண்டு இருக்கும். சரியா? பார்க்கலாம். நாளை முதல் கோபால சுந்தரி எந்த விதமான திருப்பாவையை அனுபவிக்கிறாளோ அது நமக்கும் கிடைக்கும். சரியா? ராதே கிருஷ்ணா திருப்பாவை முன்னோட்டம். கோபால சுந்தரியின் திருப்பாவை நாளை முதல். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. உண்மையா இன்னும் ராமானுஜரோட ஒரு பேசுறதுக்கு அதுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பெரிய ஒரு அழகான ஒண்ணு இந்த கோபால சுந்தரி. ஏன்னா எனக்கு இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை அவள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ராமானுஜரோட பேசுறதுக்கு. அடடா நாமெல்லாம் ராமானுஜரோட பேசவே இல்லையே அப்படின்ற அந்த தாபத்துக்கு தாகத்துக்கு கோபால சுந்தரி ஒரு வடிகால். அதே மாதிரி ராமானுஜரிடத்துல உரிமையோட பாதுகை எல்லாம் கேட்ட கொங்கில் பிராட்டி. ஸோ அவ ஒரு இன்ஸ்பிரேஷன். அதனால ராமானுஜரோட பேசுறதுக்கும் ராமானுஜர் காது பிடிச்சி திருகிறதுக்குமான ஒரு பெண் பிள்ளையாக ஆகணும்னு ஒரு ஆசை உண்டு. அதுவும் இந்த கோபால சுந்தரி ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமா கிடைச்சிருக்கா. ஸோ ஆண்டாளோட திருமங்கையோட நம் யதிராஜன் ராமானுஜரோட திருப்பாவை அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.